நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரே முட்டைக்குள்ளே இருக்க வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் ஏன் ஒன்றோட ஒன்று கலக்கிறது இல்லைன்னு? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரெண்டும் ஒரே ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில சின்னதாக ஒரு மெல்லிய சவ்வு இருக்குது. இந்த சவ்வு தான் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றோட ஒன்று கலந்துக்காமல் பார்த்துக்குது. ஒரு தேனீ கடிச்சா அதோட வலி எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? ஆமாம், தேனீ கடிச்சா ஏன் அவ்வளோ வலிக்குது? அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேனீ இல்லாட்டி ஒரு குளவி அது கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முள் இருக்குது தெரியுங்களா, அது ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை வந்து நம்மளோட தோலுக்குள்ளார வந்து குத்திரும். குத்துனதுக்கப்புறம் அதோட விஷப்பையிலிருந்து வலியை வந்து அதிகரிக்கிற ஒரு திரவத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்துது. இதனால தான் நமக்கு வந்து ரொம்ப வலிக்குது. ஒரு மனிதனோட உடலில் தினந்தோறும் பல கோடி செல்கள் வந்து இறக்குது, புதுசாக பிறக்குது. கிட்டத்தட்ட, அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 60 கோடி செல்கள் வந்து இறந்து புதுசாக உருவாகுது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குளுக்கோமீட்டர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க.